ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் வந்து செமையாக பிளான் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு வசமாக ஒரு சிக்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வெண்பாவெல்லாம் ஏமாற்றவே முடியாது. ஸோ ஹீரோயினை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக அச்சோ வேறு பிளான் அப்படின்ற நிலையில் தான் விஜய் வந்து அவர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அது எந்த லெவல் போகுதோ அது மட்டும் இல்லை, அந்த பிளான் விஜய்க்கே பெரிய வந்து ஒரு விஷயமா அப்போ அமைய போகுது. ஸோ இந்த நிலையில் விஜய் வந்து தான் பொண்ணை காப்பாற்றின அவங்கள கவனிப்பில் வேறு லெவலில் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தாராளமாக கேட்கலாம் அப்படின்னோன்னே, இல்லை சார் என் வேலை முடியட்டும், நான் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ ஹீரோயினை பற்றி தெரியல, அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் இப்படி நடிக்க வந்தாங்க, பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அது தெரியாமல் அவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு. ஸோ உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னு நானே உங்களுக்கு ஒரு செக்கில் அமௌண்ட் போட்டு தரேன் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கி அப்படியே கிழிச்சு அவர் கையில் கொடுத்தது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கிட்ட மொபைல் விஷயத்துக்கே மாட்டியிருக்காரு. ஸோ இந்த செக்கு விஷயத்தை மட்டும் சும்மா விடுவாங்களா? ஸோ இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் கிளாஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பொறுத்தளவுக்கு நம்ம பொண்ணுக்கு நம்ம மட்டும்தான் பிடிச்சவங்களா இருக்கணும், இவ்வளோ பிடிச்சவங்களா ஆகவே கூடாதுன்னு தான் எப்படியாவது செட்டில் பண்ணிடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல எதிர்பார்க்காம வித்யாமா வேறு லெவலில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு மருமகளாக வந்தால் சூப்பராக இருக்கும், எப்படியாவது விஜயோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்றாங்க. ஸோ அது அந்த தாத்தாவாக இருக்கிறவர் கேட்டோன்னே பெரிய ஷாக்கு, என்னடா இவ இப்படியெல்லாம் கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாளுன்னு. ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்றத வித்யாமா வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அழகாக நம்ம பாப்பா கிட்ட போய் ஈஸியாக பேசுகிறாங்க. என்ன உங்கள் அப்பா கிட்ட பேசுகிற, என்ன சொல்கிற அப்படின்ற லெவலில் அவங்க சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீட்டில் தனியாக ரூமில் இருக்க அம்மா இல்லாமல் இருக்குன்னு, அம்மா இல்லாமன்னு சொல்லாத, இந்த அந்த உனக்கு பிடிச்ச அந்த அம்மா வேணும் அப்படின்ற நிலையில் சொல்லு அப்படின்ற லெவலில் அழகாக வந்து நம்ம ஹீரோயின் உள்ளே வரத்துக்காக ஈஸியாக வித்யாமா பிளான் பண்ணுறாங்க. அது நம்ம வெண்பா வச்சு பண்ணுறப்ப விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.